இதெல்லாம் பழங்கால சமையல்னு தான் சொல்லணும். என்னோட அம்மம்மா ஸ்டைல்ல 5 நிமிஷத்துல கீரை மோர் கூட்டு எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம் வாங்க. மிக்சர் ஜார்ல 1/4 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 3 பச்சை மிளகாய், 1/4 கப் தயிர், கூட்டு திக்கா வரதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. இருக்கட்டும். பேன்ல ஒரு கட்டு கீரை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா தண்ணி ஊத்தி மூடி போட்டு கீரை கரெக்டா வெந்ததும் அதுல நாம அரைச்சு வச்சிருக்கிற விழுது கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கலந்து மூடி வச்சு ஒரு கொதி வந்ததும் 1 கப் தயிரை கட்டி கட்டியா இல்லாம சிலிப்பிட்டு ரெடி பண்ண கீரையில சேர்த்து கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. தாளிப்புக்கு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 3 வரமிளகா, 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இடிச்ச 10 பல் பூண்டு, பாதி வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் பிரவுன்ல ஃப்ரை ஆனதும் தாளிப்பு கீரை மோர்ல சேர்த்து கலந்துட்டா அம்மம்மா ஸ்டைல்ல அம்மா பண்ண கீரை மோர் கூட்டு ரெடி. ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. செம்ம டேஸ்டியான இந்த ரெசிபியை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி எக்ஸைட்டிங் ரெசிபி அப்டேட்ஸ்க்கு ஞாபகமா பாரதி குக்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. தேங்க்யூ.